ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆடுங்களாம் சாயந்தரம் மேய்ச்சலுக்கு கிளம்பிட்டாங்க. எல்லாம் என்னவோ குறுக்குறுன்னு என்னையே பார்க்குறானுங்க. அம்மா வீடியோ எடுக்குதுடா, ஃபோர்ஸ் கொடுத்துட்டு போகண்டா அப்படிங்கிற மாதிரி 2 பேர் நிற்கிறானுங்க பாருங்க. மணி வந்து 5 ஆயிடுச்சு. ஆனால் வெயில் மட்டும் வந்து இன்னும் குறையிலப்பா, நல்ல வெயில் இன்னைக்கு. நம்ம வந்து இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்தோம். ரஞ்சித் தம்பி வந்து கேட்டிருந்தாங்க, அக்கா ஃபேஸ் காமிச்சு வீடியோ போடுங்க அக்கா அப்படின்னு. நம்ம முயற்சி செய்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்து அப்படியே ஒரு வீடியோ ஃபேஸ் காமிச்சு ஒரு வீடியோ எடுத்துருக்கோம். அதையும் வந்து பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஆட்டுக்கெல்லாம் வந்து நல்ல சளி பிடிச்சிச்சுப்பா. நம்ம பண்ணையில் இது வரைக்கும் அப்படி ஒரு சளி பிடிச்சதே கிடையாது. எதனால் வந்து இப்போ வந்து சளி பிடிச்சதுன்னு தெரியல. நம்ம வந்து பிபிஆர்லாம் போட்டாச்சு. வெய்ய நாளில் வந்து சளி பிடிச்சதுக்கான காரணம் என்னன்னு தெரியல. மழை நேரத்தில் கூட நம்ம ஆட்டுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து சளி பிடிக்கல. அந்த அளவுக்கு வந்து ஆட்டுக்கு சளி பிடிச்சிருக்கு. நம்ம வந்து 2 நாளாக வந்து மருந்து கொடுத்துட்ருக்கோம். என்ன மருந்து கொடுத்தோம், எங்கே வாங்கினோம், என்ன விலை, அப்படி எத்தனை எம்எல் கொடுத்தோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நம்ம குட்டிங்களுக்கும் சளி பிடிச்சிருக்கு, அவங்களுக்கும் போடணும். அவங்களுக்கு இன்னும் வந்து போடலை. அதை வந்து இன்றைக்கி தான் போட போகிறேன். அதையும் வந்து நான் வீடியோவில் சொல்கிறேன். இன்றைக்கி சொல்லியிருந்தாலும் நாளைக்கு வந்து வீடியோவில் காமிக்கிறேன்ப்பா. ஒருத்தவங்க கமெண்டில் கேட்டிருந்தாங்க, அக்கா என்னோடய ஆட்டுக்கும் வந்து சளி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன மருந்து கொடுக்குறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதையும் வந்து பார்க்கலாம். மருந்து வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். 3 விதமான மருந்து வந்து கொடுத்தாங்க. அதில் 2 விதமான மருந்து மட்டும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வாங்கினோம். ஒரு மருந்து வந்து அங்கே உள்ள டாக்டரே வந்து நம்ம மெடிக்கலில் வந்து எழுதி கொடுத்துருந்தாங்க. அதை வந்து வாங்கிட்டு வந்தோம். அதெல்லாம் 3த்தையுமே வந்து நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இதை எப்படி கொடுக்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில், மாலையில், இரவு 3 வேளையும் வந்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து 3 வேளையும் மருந்து போட்டுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், டைம் பத்தாது. ஏன்னா நாங்கள் 2 பேர் தான் போடணும். காலையில் மருந்து போட ஆரம்பித்தோன்னா மதியானம் வந்துடும், மதியானம் மருந்து போட ஆரம்பிச்சுன்னா நைட்டு வந்துடும். அதனால் என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, 2 மருந்து மட்டும்தான் கொடுக்க முடிஞ்சுது எங்களால். ஒரு நாளைக்கு வந்து 2 மருந்து மட்டும்தான் கொடுக்க முடிஞ்சுது. 3வது உள்ள மருந்து மறுநாள் காலையில் வந்து கொடுத்தோம். அது எப்படி கொடுத்தோம், எப்படி என்னன்ட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த மருந்து வந்து 2 எம்எல் தான் வந்து பெரிய ஆட்டுக்கே போட சொல்லியிருக்காங்க. நம்ம மயிலெலாம் இருக்குது இல்லையா, அதுக்கெலாம் வந்து 2 எம்எல் தான் போட சொல்லியிருக்காங்க. நடுத்தரமான குட்டிங்களுக்கெல்லாம் ஒரு எம்எல், மீதிகளுக்கெலாம் வந்து ஆட்டுக்கு தகுந்த மாதிரி. இது அதிகபட்சமே நம்ம மயிலுக்கே வந்து 2 எம்எல் தான் கொடுத்துருக்கோன்னா பார்த்துக்கோங்களேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து வாங்கிட்டு வர்றது வந்து பாட்டிலோட வந்து பெரும்பாலும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு சிலது வந்து கொடுப்பாங்க. இது வந்து நம்ம பாட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்தது தான் இது. இது வந்து மயிலுக்கு 2 எம்எல், நம்ம அழகிக்கெலாம் வந்து 2 எம்எல். அழகி கீழே வந்து நடுத்தரமான சின்ன குட்டிங்கெல்லாம், குட்டி போடாத ஆடெல்லாம் இருக்குது இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து 1 எம்எல் 1.5 எம்எல் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்தோம். இந்த மருந்து வந்து குட்டிங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பால் குடிக்கிற குட்டிங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டாங்க. அதுக்கு தனியாக எழுதி கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு வந்து நம்ம வச்சுருக்கிறோம். இன்னும் வந்து குட்டிங்களுக்கு கொடுக்கலப்பா. அடுத்தது என்ன மருந்துங்கிறதையும் பார்க்கலாம். ஒருத்தவங்க வந்து கமெண்டில் கேட்டிருந்தாங்க, அக்கா என் ஆடும் வந்து என் ஆட்டுக்கு வந்து சளி பிடிச்சிருக்கு, என்ன மருந்து வந்து கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து பெரும்பாலும் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே எல்லா மருந்தும் வாங்கிக்குவோம்ப்பா. நம்ம மெடிக்கல்லாம் வாங்கினோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கட்டுப்படி ஆகாது. அதனால் பெரும்பாலும் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு கேட்டு வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக கொடுத்த மருந்தும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வாங்கிட்டு வந்தது தான். அது வந்து ஆனால் டப்பாவோட கொடுத்துருக்காங்க. அது பேரை வந்து பார்த்துக்கோங்க. அதாவது இதை நம்ம முன்னாடி காமிச்ச மருந்து காலையில் கொடுத்தோம்னா, இந்த மருந்து வந்து மதியானம் கொடுக்கணும். இன்னொரு மருந்து வந்து கொடுத்துருக்காங்க, அதை வந்து சாயந்தரம் நைட்டு வந்து கொடுக்கணும். 3 வேளையும் 3 மருந்து வந்து போடணுமா. நம்ம 80 ஆடு திட்டத்திட்ட வச்சுருக்கிறோம். இதெல்லாம் வந்து போடணுன்னா நம்ம பொழுதுக்கும் வந்து ஆட்டுக்கொட்டாயில் தான் இருக்கணும். அதுக்கே வந்து டைம் பத்தாது. ஆடுங்களுக்கு வந்து சளியும் கழிச்சலும் ஒன்றா இருந்துச்சுன்னா பிபிஆர் நோய் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து பிபிஆர்லாம் போட்டாச்சு. ஏன் சளி பிடிச்சிதுங்கிறது தெரில. ஆனால் இது வரைக்கும் பிடிக்காத அளவுக்கு சளி பிடிச்சிருக்கு. நம்ம ஆட்டுக்கு இத்தனை வருஷத்தில் வந்து இப்படிலாம் சளி பிடிக்குமா ஆட்டுக்கு அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. இப்போ உள்ளது சூழ்நிலை பார்த்திங்கன்னா அப்படியே கட்டியாக இருக்குது. எங்களுக்கு மூச்சே விட முடியல. தீவனம் வந்து ஒழுங்காக எடுக்க மாட்டேதுங்க. சளி இருந்தாலே ஆடு வந்து தீவனம் ஒழுங்காக எடுக்காது. அப்படியே எடுத்தாலும் அதுங்களுக்கு செரிமான பிரச்சனை வந்து சளி பிடிச்சிருக்கும் போது வரும். இதை வந்து 2 நாள் வந்து நம்ம போட்டு விட்டாச்சு. 3 நாள் வந்து 3 வேளை 3 நாள் தொடர்ந்து வந்து போட சொல்லியிருக்காங்க அந்த மருந்தை. இன்னொரு மருந்தையும் பார்க்கலாம். இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. இது கிட்டக்க காமிச்சாக்கா அந்த அளவுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால தான்ப்பா பார்த்துக்கோங்க. இந்த மருந்தோட அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 எம்எல். பெரிய ஆட்டுக்கெலாம் வந்து 5 எம்எல் போட சொன்னாங்க. நம்ம மயிலுக்கு மட்டும் 6 எம்எல் போட்டு விட்டோம். இந்த மருந்து போட்டோடனே கொஞ்சம் வந்து கிளியராக இருந்துச்சு. ஆட்டுக்கெலாம் வந்து கொஞ்சம் மூச்சு விடுறதுலாம் வந்து சரியானுச்சு. கொஞ்சம் இந்த மருந்து வந்து நல்லாவே கேட்டுச்சு. ஆட்டுக்கு மயிலுக்கு மட்டும்
6 ml போட்டோம். மீதி எல்லாத்துக்குமே குட்டி போட்ட ஆட்டுக்கெல்லாம் 5 ml, அதோட சின்ன ஆட்டுக்கெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கிட்டோம். சரியா? இன்னொரு மருந்தையும் காமிக்கிறேன். அது வந்து மெடிக்கலில் வாங்கினது. ஆட்டுக்கு மட்டும் சளி கழிச்சல் ரெண்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதான் ரொம்ப நல்லது. அதுவும் இப்போ உள்ள சீசனுக்கு ரெண்டுமே இருக்கக்கூடாது. இப்போ நான் காமிக்கிறது வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு உள்ளது வந்து கருப்பு கலர் டப்பா வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வாங்கினது. நடுப்புற உள்ளது ஒரு டப்பா வந்து நம்ம மெடிக்கலில் வாங்கினது. அடுத்தது உள்ளதும் அது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். 2 மருந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில், நடுப்புற உள்ளது மட்டும் மெடிக்கலில் வாங்கி கொடுத்தோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் உள்ள டாக்டர் தான் வந்து அந்த மருந்தையும் மெடிக்கலுக்கு போய் வாங்கிக்க சொன்னாங்க. அதை வாங்கிட்டு வந்து நம்ம வச்சாச்சு. இதை காலையில் ஒரு மருந்து, மதியானம் ஒரு மருந்து, நைட்டு ஒரு மருந்து, 3 வேளை போட்டு சொல்லியிருக்காங்க 3 நாளைக்கு. இதோட நடுப்புற உள்ள மந்தை வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து மெடிக்கலில் வாங்கினது. நம்ம 2 வேளை போட்டு விட்டாச்சு. நாளைக்கு ஒரு வேளை போட்டு விட்டாச்சுன்னா 3 வேளையும் முடிஞ்சுது. சளி வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல, இன்னும் ஃபுல்லாக வந்து கிளியர் ஆகலை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்றைக்கி கொஞ்சம் பக்கத்தில் ஒரு நலுங்கு ஃபங்க்ஷனுக்கு போக போகிறோம். நேற்று வந்து கமெண்டில் வந்து நம்ம பாரதிங்கிற ஐடியிலேருந்து வந்து ரஞ்சித் தம்பி கேட்டிருந்தாங்க, அக்கா ஃபேஸ் காமிச்சு வீடியோ போடுங்க அக்கா அப்படின்னு. நம்ம எதனால் ஃபேஸ் காமிச்சு வீடியோ போடுறது இல்லைங்கிறத ஏற்கனவே ஒரு 2 நம்ம ஃபேஸ் காமிச்சு வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். அதாவது நம்ம நைட்டி போட்டிருப்போம், ட்ரெஸ்ஸு வந்து கொஞ்சம் டீசெண்டாக இருக்கணும் வீடியோக்கு வரணும்னா, அதனாலேயே வந்து நம்ம ஃபேஸ் காமிச்சு வீடியோ போடுறது கிடையாது. மற்றபடி எதுவும் கிடையாது. இப்போ பக்கத்தில் ஒரு நலுங்கு ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறதுனால அப்படியே ரெடி ஆகிட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். நம்ம ஆடுங்கெல்லாம் மேய்ஞ்சிட்டு வந்து எல்லோரும் படுத்துட்ருக்காங்க. நம்ம குட்டிங்கெல்லாம் வந்து ஒரு 2 மணிக்காக வந்து விடலாம். ஏண்டி ஏன் அழகி தாங்க கத்துது. ஒரு 2 மணிக்காக வந்து விடலாம்ப்பா. மணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா 12 ஆகுது. நம்ம போயிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து ஆட்டுக்கெல்லாம் சளி மருந்து போட்டிருக்கோம். அது என்ன மருந்து கொடுத்துருக்கோம், எந்த அளவில் கொடுத்துருக்கோங்கிறதையும் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். சரியா? நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்குலாம் போயிட்டு ஒரு 3:30 வந்து ஆட்டுக்குட்டியெல்லாம் ஊட்ட விட்டுட்டு உள்ளார தூக்கி போட்டுட்ருக்கோம். அவங்க வந்து வீட்டில் தான் இருந்தாங்க. ஆனால் எந்த ஆடு எதோட பிள்ளைங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அதனால தான் நம்ம வந்ததுக்கப்புறம் ஊட்ட விட்டோம் எல்லாத்தையும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டை வந்து சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சதை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். சரியா? நம்ம இன்னொரு நாளைக்கு நேரம் கிடைக்கும் போது கண்டிப்பாக வந்து நான் ஃபேஸ் காமிச்சு வீடியோ போடுறேன். நம்ம குட்டிங்கெல்லாம் தூக்கி உள்ளார போட்டாச்சுப்பா. அடத்தீவனை வந்து அள்ளி வச்சிட்ருக்காங்க. நம்ம போய் எடுத்து கொடுக்கணும். அதுக்காட்டி ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு போயிட்டு அடத்தீவனத்தை எடுத்து வைக்கலாம். நம்ம ஆடுங்களுக்கெல்லாம் வந்து கடலை கேக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதெல்லாம் கொடுத்து நம்ம வீடியோ எடுத்து வச்சுருக்குறோம். கொஞ்சம் பேர் தான் சாப்பிட்டானுங்க, கொஞ்சம் பேர் வந்து சாப்பிடல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நாள் வந்து நம்ம சளி மருந்து போட்டு விட்டோம் இல்லையா, அதனால் கிட்டக்க போனாலே மருந்து கொடுக்க தான் வராங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் எஸ்கேப் ஆகிறானுங்க. அதனாலே பயந்துக்கிட்டே சாப்பிடல, இல்லைன்னா வந்து எல்லாமே சாப்பிட்ருப்பானுங்க. அந்த வீடியோ வந்து நாளைக்கு வீடியோ போடும்போது அதை கனெக்ட் பண்ணுறேன். அப்புறம் நிறைய பேர் வந்து பேர் வைக்கிற வீடியோ போடுங்கக்கான்னு சொல்கிறீங்க. எத்தனை குட்டி இருக்குது, எத்தனை பொட்டை குட்டி இருக்குது, எத்தனை கிடா குட்டி இருக்குங்கிறதுலாம் நிறைய வீடியோ இருக்குது. போக போக பார்க்கலாம்ப்பா. வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை போடுங்க. தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. நம்ம மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.